ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். பூங்கொடி சீரியலில் என்ன போடுறாங்கன்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா பூங்கொடியோட நாத்தனார் சுருதி வந்து அவங்க அண்ணனை வந்து காதலிக்கிறாங்க. அவனும் வந்து ஏமாற்றிட்டு போயிட்டான். இப்போ வேறொரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆக போகுது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா வந்து அவள் வீட்டுக்கே போக வேண்டாம்னு சொல்லிட்டு வேறொரு பிளான் பண்ணி போட்டாங்க. அதுபடி இப்போ சுருதி வந்து சொல்லிட்டாங்க, அவள் அண்ணன் வந்து எனக்கு தேவையே கிடையாது, நான் வந்து அதே நாளில் எனக்கு கல்யாணம் ஆகணும், மாப்பிள்ளை பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளையும் வந்து பார்த்துட்டாங்க. அதே நாளில் இது வந்து பூங்கொடிக்கு சுத்தமாக பிடிக்கல, என்னுடைய அண்ணனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதனால் இது வாழ்க்கையை கெடுக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவள் அப்பா வந்து சுத்தமாக அவள் குடும்பத்தை கண்டாலே வந்து பிடிக்கல, எந்நேரமும் சண்டை. அவள் அப்பாவுக்கும் வந்து பிடிக்கல. சரி, அப்போ அவள் அந்த பையனுக்கு பிடிக்காதா, அவனுமா இவளை கண்டாலே வந்து பிடிக்கல, ஏதோ ஆசைக்கு காதலிக்கிற மாதிரி ஏமாற்றிட்டு போயிட்டான். அவனும் நல்லவன் கிடையாது, எதுக்காக அதை தாங்கணும்? அவன் தான் காதலிச்சான் அப்படிங்கிறதுக்காக அவனை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அவன் வந்து ஏமாற்றிருக்கான். காலம் ஃபுல்லாக அவனை வந்து அவங்க கூட அவனை திருத்திட்டு எதுக்காக வாழணும்? ஆனால் அப்படி தான் வந்து சுருதியும் சொல்லிட்டாங்க, அவனுக்கு என்ன பிடிக்கல, நான் விலகி போகிறேன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது மறுபடியும் வந்து எப்படியாவது அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை குடும்பப்படுத்த போகிறாரு. சக்திக்கு வந்து பிடிக்கல, இதெல்லாம் எதுக்கு வேண்டாத வேலை. ஆனாலும் கேட்காம இல்லை, நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாத வந்து நிற்கிறாங்க. அப்போ தான் வந்து சுருதி அம்மா சொல்லிடுறாங்க, நீ வந்து மனசை பூங்கொடிட்டு சொல்கிறாங்க, நான் எந்த தடங்கள் பண்ண மாட்டேன், சத்தியம் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அவளும் வந்து சத்தியம் பண்ணுறான். இருந்தாலும் சரி, மனசுக்குள்ளே வந்து எப்படி கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. அவளே வந்து பார்த்தீங்கன்னா மனசு மாதிரி சக்தியை நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த பூங்கொடிக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியல, இவளுக்கு என்ன பிரச்சனை தெரியல. இல்லை, நான் வந்து எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா இவளை வந்து என் அண்ணன் கூட சேர்த்து வைப்பேன், அண்ணன் கூட கல்யாணம் பண்ணிட்டு அங்கே அவள் அப்பாவை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவள் சக்தியை போட்டு தாங்கிட்டு எதுக்கு இந்த வேண்டாத வேலை தெரியலை. அவள் வந்து மனசு இல்லைன்னு சொல்லலாம், அவளும் வந்து சரி நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த பூங்கொடிக்கு என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல, வேணுனே வந்து பாடாப்படுத்துகிறாங்க. இது வந்து சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லலாம். ஏன்னா அவளே வந்து மாறும்போது இவே எதுக்காக தடுக்கணும்? இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே 2 குடும்பத்துக்கும் வந்து பிரச்சனை. அவள் அப்பா வந்து சுத்தமாக வந்து சரியில்லை, நல்ல மனுஷர் கிடையாது, எதுக்காக வந்து போராடணும்? இது வந்து சரியில்லை. இப்போ அவங்கள்ட்ட தூரம் இருக்கிறது தான் வந்து நல்லது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இந்த சீரியல் வந்து சுத்தமாக இப்போ சரியில்லை. புனிதா அப்படி சீரியல் இப்படி தான் நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வந்தது, முடிஞ்சு போச்சு. மறுபடியும் இந்த சீரியல் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம வந்து பார்க்க போகிறோம் புதுசாக அந்த துளசி அப்படிங்கிற சீரியல் வந்து பார்க்க போகிறோம். துளசி சீரியலில் அக்காவுக்கு பொறுத்த இல்லை, தங்கச்சியை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா, இப்போ வந்து தங்கச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு பார்க்க சரி அக்காவுக்கும் அதே நாளில் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு துளசி சொன்னாங்க. சரி அதே நாளில் உனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் என்னாச்சு, மாப்பிள்ளை வந்து இப்போ இவளை விட்டுட்டு அவளையும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இவளுக்கு ஜாதகத்தை தோசை இருக்கா, இவளுக்கு ஏதாவது தோசை இருக்கா, அப்போ தள்ளி விட்றீங்களா அப்படி இப்படின்னு பேசிட்டு துளசியை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே துளசி வந்து பார்த்தியா இப்போ என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, எனக்கெல்லாம் கல்யாணமே நடக்காது, நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு தென்றல் வந்து வருத்தப்படுறாங்க, ஐயோ அக்கா வாழ்க்கை இப்படி ஆச்சு, உனக்கு கல்யாணம் ஆகாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தென்றல் கல்யாணம் அப்போதா, துளசி கல்யாணம் அப்போதா, ஒருத்தர் விட்டு கொடுக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது தெரியல, யாருக்கு கல்யாணம்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தே குழப்பம். இப்போ இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா துளசிக்கு அந்த மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் ஆக போகுது, அது மட்டும் நல்லா தெரியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். தொடர்ந்து சேனலை வந்து பாருங்கள், நிறைய ரிவ்யூலாம் வந்து போட்டிருக்கேன், ஆதரவு கொடுங்க. நன்றி.